சபரிமலை ஐயப்பன் வழிபாட்டில் ஐயப்பனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் உள்ளதோ அதே அளவு புனிதத்தை பெற்றது பம்பா நதி. பக்தர்களின் பாவங்களை போக்கும் புண்ணிய நதியாக விளங்குகிறது. ஐயப்பன் குழந்தை வடிவில் அவதரித்த இடமும் பம்பா நதி கரையோரமே என ஐதீகம் கூறுகிறது. பம்பா நதி எப்படி உருவானது தெரியுமா? ராமாயணத்தில் சீதாதேவியை ராவணன் கடத்தி சென்ற பிறகு ஸ்ரீராமரும் லட்சுமணனும் அவளை தேடி தென்னகம் முழுவதும் அலைந்தனர். அப்போது மேற்கு தொடர்ச்சி மலையில் மதங்க முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தனர். முனிவர் இல்லாத நேரத்தில் அவரது பணிப்பெண் நீலி என்ற மலைவாழ் பெண் அவர்களை வரவேற்றாள். தான் தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவள் என்பதால் ஸ்ரீராமருக்கும் லட்சுமணனுக்கும் உணவு அளிக்க தயங்கினாள் நீலி. அவளின் மனக்கவலை அறிந்த ஸ்ரீராமர், அனைவரும் கடவுளின் படைப்பே, அன்பும் கருணையும் கொண்டவர்கள்தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்லி அவளின் தயக்கத்தை போக்கினார். அதனால் மகிழ்ந்த நீலி பணிவன்புடன் அவர்களுக்கு உணவளித்தாள். அவளின் அன்பால் நெகிழ்ந்த ஸ்ரீராமர், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, நீலி மோட்சம் வேண்டும், இனி பிறவி வேண்டாம் என்று கேட்டாள். அவளின் விருப்பத்தை நிறைவேற்றிய ஸ்ரீராமர் அவளை கங்கையைப் போல் புனிதமான ஜீவ நதியாக மாற்றினார். அந்த நதியே பம்பா நதி. பின்னர் ஸ்ரீராமரும் லட்சுமணனும் பம்பாவில் நீராடி தசரதனுக்கு பிதுர் தர்ப்பணம் செய்தனர். ஸ்ரீராமரால் புனிதப்படுத்தப்பட்ட இந்த நதியை இன்று வரை முனிவர்களும் ஐயப்ப பக்தர்களும் மிகுந்த பக்தியுடன் வணங்கி வருகின்றனர்.